அந்த லிங்கத்தை எடுத்துட்டியா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு லிங்கம் பார்த்தீங்கல்ல, அந்த லிங்கம் வந்து எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமாமா. அது ரைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குமாமா, லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த பக்கம் இருக்க பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நான் செக் பண்ணி பார்த்தேன், அதை கேமராவில் காட்டினா அது வந்து சரியாக உட்கார மாட்டுது. கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி பார்க்கறதான் தெரியுது. ஆனால் வந்து இப்போ நான் அதை வந்து பார்த்தேன், உண்மையை செக் பண்ணி பார்த்தோம். இப்போ இருங்க லைவாக காட்டுறேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறேன் பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிவன் வந்து என்னை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே வந்து தலைகீழாக வந்து பார்த்துக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் என்னை பார்த்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது கேமராவில் காட்டினா தெரியாது, என்ன காட்டு இப்பவும் என்னை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் நின்று பார்த்தாலும் இப்பவும் கரெக்டாக, அதாவது எந்த பக்கம் நின்று பார்த்தாலுமே ஒரே மாதிரி இருக்கு மக்களே. இது வந்து இவன் தான் சொன்னான் கேமராமேன், இந்த மாதிரி இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்கு, அதாவது சுழலும் லிங்கம். ஆமா, சுழலும் லிங்கம் சொல்லி இருக்கு பேராமாமா. ஆமா, சுழலும் லிங்கம். மேல இந்த லிங்கத்துக்கு பேரு சுழலும் லிங்கம் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு, எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பா செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. டிராயிங் அப்படிலாம் வர்றாங்கன்னு என்னமான்னு தெரியல. நிறைய கோயில் இருக்கும், எந்த டைரக்ஷன்லும் பார்த்தாலுமே நம்ம சிங்கம் எப்பவுமே தீர்த்தம் வர எந்த சைடுல பார்த்தாலுமே